ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது நமக்கு வந்து நம்பர் 1ன்னு சொல்லி நிறைய வாட்டி நான் காமிச்சிருப்பேன். இதனோட மதர் பிளான்ட்டு காமிச்சிருப்பேன், இதனுடைய கட்டிங்ஸும் வச்சு பூ பூத்ததை நான் காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம வந்து சீட் போட்டதையும் நான் காமிச்சிருப்பேன். இப்போ நல்லா மெச்சூர் ஆகிட்டு இப்போ வளர்ந்துருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ பூ வந்திருக்குங்க. இப்போ சீட் போட்டு வந்தது எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாங்க. இது பாருங்கள், அதனுடைய இது பேக் சைடில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பூ வந்து இன்றைக்கி தான் ப்ளூம் ஆகிருக்கிறாங்க. இவங்க பாருங்கள் கலர் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. இது வந்து நம்ம நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, பக்கத்தில் நமக்கு பூக்கள் நிறைய பூத்திருந்த சமயமாக இருக்கும். அப்போ நேச்சுரலாகவே பாலினேஷன் ஆகும். இங்கே பாருங்கள், அதனுடைய இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அந்த மாதிரியே வரல, ஆனால் ஒயிட் கலரில் இங்கே பாருங்கள், இது கூட க்ரீனிஷாக இருக்குது. அதில் வந்து நல்லா க்ரீனிஷ் எல்லோவாக ஒரு மாதிரியே நல்லாவே இருக்கும். பெட்டல்ஸு ஷேப்புமே வந்து ஏரோ மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், தெரியுதோ இல்லையான்னு தெரியல. இன்னுமே ஃபுல் நம்ம வந்து நிழலில் தான் வச்சுருந்தேன் இதனோட இதுவை. இங்கே பாருங்கள், பெட்டல்ஸு ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே சமயம் கலர் பாருங்கள், அவுட்டரில் மட்டும் லைட்டு பேபி பிங்க் யூனிக்காக இருக்குது பாருங்கள். நியூவாக வந்திருக்குதுங்க சீட் போட்டு. இது தாங்க சீட் போட்டு வரும்போது அதே மாதிரி இருக்குமான்னா இருக்காது. சம்டைம்ஸ் இது போல் நம்ம ஹேண்ட் பாலினேஷன் மாதிரி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அது நேச்சுரலாக வரும்போது இப்போ இது எந்த பூவோட மிங்கில் ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் நம்மளுடைய மதர் பிளான்ட் வந்து நான் காமிக்கிறேன். அதனுடைய பூ நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி இதோடவே அட்டாச் பண்ணுறேன். அந்த பூவோடைய பெட்டல் ஷேப்பும் இந்த பூ பெட்டல் ஷேப்பும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதையும் வந்து ஒன்றாவே கூட நம்ம வச்சு பார்க்கலாமுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட்டு தான் நான் மதர் பிளான்ட்டு. நிறைய வாட்டி நான் இதை காமிச்சிருப்பேன். நிறைய இருக்குது. இப்போ இது வந்து இங்கே பாருங்கள், இதுலேயே பூ வந்துடுது. ஸோ இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு 1 வீக்கு கிட்டே ஆயிடுச்சு. கீழேயும் போயிடுச்சு. இதனுடைய பேக் சைடில் அந்த இது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்டெம்ஸ்லேயும் காமிக்கிறேன். அதனுடைய பூ எப்படி இருக்குது பாருங்கள். பேக் சைடில் எப்படி இருக்குது காற்று. இது பாருங்கள், நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு எல்லோ கலராக இருக்குது. அந்த பெட்டல்ஸ் பாருங்கள், இது ஃப்ரெஷ்ஷாக இந்த இதுலேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வரும்போது இப்படி வர்றாங்க இல்லையா, எப்படி கலரு அப்படியே சேஞ்ச் ஆகுது. பேக் சைட்லேயும் பாருங்கள் அந்த பெட்டல்ஸ். இது இப்போ இது ஃபுல் ப்ளூம் வரல, நம்மளே விரிப்போம். அடுத்தடுத்த நாள் வரும்போது நல்லாவே பெருசாக ப்ராடாக எடுத்துங்க. இது எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதையும் காமிக்கிறேன். அடுத்தடுத்த நாள் வரும்போது நல்லா பெருசாக வரும். இங்கே பாருங்கள், அந்த கிரெயின்ஸ் வருதுன்னு சொல்லுவேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. பேக் சைடில் எப்படி இருக்குது பாருங்கள். பேக் சைடில் எப்படி இருக்கு பாருங்கள். இதுலேயே பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ இவங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ அப்படி சேஃப்டி எப்படி இருக்காங்க பாருங்கள். இவங்க பேக் சைடில் அப்படி ஒரு க்ரீனிஷாக இருக்கிறாங்க. உள்ளாரையும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு க்ரீன் கலராகவே இருக்குது. அவங்க வந்து எல்லோ ஷேடு. இது பக்கத்தில் வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது காற்று வேறு அடிக்குதுங்களா. ஸோ அதனால் இது தூக்கி பிடிச்சிருக்கிறேன். என் பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணுறான். இப்போ பாருங்கள், இந்த பூவுக்குமே கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து இன்றைக்கி ப்ளூம் ஆனது. நம்ம தான் விரித்தோம் இல்லையா. தூக்கி காட்டுடா கிட்ட. இங்கே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது அந்த பேக் சைடு அந்த இதுவும் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், இதுவும் பாருங்கள். அதே மாதிரி அந்த உள்ளார இருக்கிற ஒரு க்ரீனிஷ் எல்லோ. ஆனால் இவங்க பாருங்களேன் நல்லா க்ரீனாகவே இருக்குது. நல்லா க்ரீனாகவே இருக்குது. ஃபுல் ஒயிட்டு லேசாக டோட்டலாகவே சேஞ்சு. அழகாக இருக்குல்ல. இதுக்கு ஒரு நேம் வச்சுக்குவோமா? ஓகே, தேங்க்யூ.